டே 3ல பெரிய மேட்ச்சு, நல்ல மேட்ச்சு. 2 பெரிய டீம் மோதுற ஃபஸ்ட் ரவுண்டு மேட்ச்சு. 2 பெரிய டீமையுமே ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே மோத விட்றாங்க. ஓஎன்ஜி கண்ணன் ஆர்சிசி. ஓஎன்ஜி இந்த கிரவுண்டில் வந்து ப்ரைஸ் வின் பண்ணாங்க. ஃபஸ்ட் ப்ரைஸ். கண்ணன் ஆர்சிசி இப்போ தான் வராங்க ஃபஸ்ட் டைமாக எஃப்சிசி ஐயம்பாளையம் கிரவுண்டுக்கு. இந்த மேட்ச்சில் வந்து ஓஎன்ஜி டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் எடுத்திருக்காங்க. மேட்ச்சுக்கு 6 ஓவர், 2 ஓவர் காமன் பவர் பிளே. பிளேயர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். அப்படியே ஓப்பனிங் பேரா தீபன் மற்றும் சரவணன் வந்திருக்காங்க. தீபன் ஸ்ட்ரைக்லேயும் சரவணன் நான் ஸ்ட்ரைக்லேயும் இருக்காங்க கண்ணன் ஆர்சிசி அணிக்காக. ஓப்பனிங் முதல் பவர் பிளே ஓவரை வீச ராகுல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஓஎன்ஜி அணிக்காக. ஒரு நல்ல பவுலர், யங்ஸ்டர் பவுலர். நிறைய சொல்லலாம், நம்ம நிறைய ஷார்ட்ஸ் பார்த்துருக்கோம், நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். நல்ல பவுலிங் பண்ணுவார். இந்த மேட்ச் என்ன பண்ண போகிறாரு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ராகுல் வெர்சஸ் தீபன். ஃபுல் ஃபேஸில் போடுவார். ராகுல் போட்டிருக்காரு. ஒரு நல்ல யார்கர். ரிட்டர்ன் ட்ரை பண்ணார், கனெக்ட் பண்ண முடியலை. கீப்பர் டாட். செகண்ட் ஆன் அடிச்சிருக்காரு. லெக் சைடு, சாரி ஆஃப் சைடு. சைட்டில் யாருமே இல்லை. பவுண்ட்ரி. தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு, திருப்பி விட்ருக்காரு, யாருமே இல்லை. ஒன் பிச்சில் அகைன் ஒரு பவுண்ட்ரி. 2வது பவுண்ட்ரி எடுத்துகிட்டு வராங்க ஃபஸ்ட் ஓவர்லேயே. 4th ஒன் ரிட்டர்ன் திரும்பியிருக்காரு. சரியாக கனெக்ட் பண்ண முடியல. கீப்பர் பின்னாடி ஒரு ஃபீல்டர் வச்சுருக்காங்க. ரன் எதுவும் ஓடலானா. டாட். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோ ஏராக போட்டிருக்காரு, அதையும் கனெக்ட் பண்ணியிருக்காரு. காற்றுல மேலே 6. தீபன் இந்த ஓவரை பெரிய ஓவராக மாற்றிட்டாரு. பவர் பிளே செம்மையாக யூஸ் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஓவரில் லாஸ்ட் 1 பால் கூட்டி விட்ருக்காரு. கேப்பில் அகைன் ஒத்துருச்சு. பவுண்ட்ரி போயிடும், கண்டிப்பாக ஸ்டாப் பண்ண முடியாது. பெரிய ஓவரை மாற்றிட்டாங்க. 3 பவுண்ட்ரி ஒரு 6 எடுத்து வந்திருக்காங்க. 18 ரன் அடிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு பவர் பிளேயை. தீபன் பேட்லேருந்து செம்மையாக ஸ்டார்ட் பண்ணார். 2வது பவர் பிளே ஓவரை வீச ஓஎன்ஜி அணிக்காக சுரேஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஹைட்டாக யூஸ் பண்ணி நல்ல ஃபுல் ஃபேஸில் போடுவார். சரவணன் சைக்கிள் வந்திருக்காரு, உடம்புல பட்டு. டாட். செகண்ட் பால் ரிட்டர்ன் திரும்பி கனெக்ட் பண்ணியிருக்காரா? கனெக்ட் பண்ணியிருக்காருங்க. 1 பிச்சில் பவுண்ட்ரி. சரவணன் அவர் பங்குக்கு ஒரு பவுண்ட்ரி எடுத்துகிட்டு வராரு. இந்த மாதிரி நிறைய ரிட்டர்ன் பார்க்கலாம். சரவணன்ட்ட சடனாக திரும்பி அடிப்பார். ஏன்னா ரிட்டனுக்கு சாதகமான கிரவுண்டு இந்த கிரவுண்டு. கண்டிப்பாக பெரிய பவுண்ட்ரி 6 எல்லாம் நிறையா பார்க்கலாம். தேர்ட் ஒன் இறங்கி போய் ஆடி இருக்காரு. உடம்புக்கு பட்ட பந்து கீப்பருக்கு பின்னாடி ஃபைன் லெக்கில் சிங்கிள். தீபன் ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் ஒன் ஒரு எட்ஜி, யாராலையும் ஓடி போய் பிடிக்க முடியல. டாட் பால். பவர் பிளேயில் லாஸ்ட் 2 பால் அடிச்சிருக்காரு. காற்றுல மேலே 3 ஃபீல்டர். பவுலரை ஓடி போய் பிடிச்சிட்டாரு. பெரிய விக்கெட்டு. தீபன் விக்கெட் எடுக்கிறாங்க. ஓஎன்ஜி நல்லா விளையாண்டுட்டு இருந்த தீபன் பவர் பிளேலேயே அவுட். இன்னும் 1 பால் பேலன்ஸ் இருக்குது. நியூ பேட்ஸ்மேன் அசோக் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க லெஃப்ட் ஹேண்டில். லாஸ்ட் 1 பால் கீப்பரோடு போய் கேட்ச் பிடிச்சிருவாரா? பிடிச்சிட்டாருங்க. பெரிய விக்கெட் எடுத்துட்டாங்க. நல்ல விக்கெட்டுங்க. கண்டிப்பாக ஓஎன்ஜி பெரும் மூச்சு விடுவாங்க. ஏன்னா லெஃப்ட் ஹேண்டுக்கு சாதகமான கிரவுண்டு இந்த கிரவுண்டு. அதனால் லெஃப்ட் ஹேண்ட் அசோக் விக்கெட் எடுக்கிறாங்க. ஒரு செலிப்ரேஷனை பார்க்கலாம். இந்த ஓவரில் வர 2வது விக்கெட்டு. சுரேஷ் நல்ல ஓவராக போட்டிருக்காருங்க. ஒரு பவுண்டரியை கொடுத்தாலும் 2 பெரிய விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. பவர் பிளேயும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க.
2 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 23. அடுத்த பேட்ஸ்மேனாக கருப்பட்டி ராஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நான் சைக்கிளில் இருப்பார். சைக்கிளில் சரவணன். 3வது ஓவரை வீச நியூ பவுலர் பரத் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பவர் பிளே முடிஞ்சிருச்சு. இன்னர் சர்க்கிளில் 4 ஃபீல்டரோட ஸ்டார்ட் பண்ணுவார். ஃபஸ்ட்டு பால் ரிட்டன் திரும்பியிருக்காரு. அங்கே ஃபீல்டரில் ஸ்டாப் பண்ண முடியலை. பவுண்ட்ரி கரெக்டாக கட் பண்ணி அடித்தார். சரவணன் பேட்லேருந்து வர 2வது பவுண்ட்ரி. சரவணன் குறிசியில் விக்கெட் விழுகிற டைமில் நின்று விளாண்டு கொடுப்பாரு. இந்த மேட்சும் அதே தான் பண்ணுறாரு. 2 விக்கெட் போனாலும் தரையிலேயே நிறையா பவுண்ட்ரி அடிப்பார். அடிச்சிருக்காரு 2 பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் சைடு க்ளோஸில் யாருமே இல்லை. 2 ரன் கால் பண்ணுறாங்க. இந்த வேலையை நிறையா பண்ணுவார். 3rd ஒன் டாட் பால். 4th ஒன் ஒரு புல் டாஸ் பால், சிங்கிள். நல்லா பவுல் பண்ணிகிட்டு இருக்காரு பரத். பேலன்ஸ் 2 பால். கருப்பட்டி ராஜ் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். காற்றுல மேலே தூக்கி விட்டுருக்காரு. ராகுல் ஓடி வந்து பிடிக்க முடியலங்க. காஸ்ட்லி விக்கெட்டாக இல்லை, மிஸ் பண்ணுறாங்க. பிடிச்சிருந்தா பெரிய விக்கெட் எடுத்துருக்கலாம். பிடிக்க தவறிட்டாங்க. ஓஎன்ஜி ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு, யூஸ் பண்ணல ஓஎன்ஜி. லாஸ்ட் 1 பால் 3rd ஓவரில். நல்ல ஓவர் இது வரைக்கும். சரவணன் சைக்கிள் 3rd ஓவரில் லாஸ்ட் 1 பால். அகைன் டாட் பால். ஓவர். நல்ல ஓவர் பரத்திட்ட இருந்து. 31 ரன் அடிச்சு விளாண்டுருக்காங்க கண்ணன் ஆர்சிசி. ஒருத்த ஒரு வீச சுரேஷ் சைக்கிளில். கருப்பட்டி ராஜ் மடக்கி அடிச்சிருக்காரு காற்றுல. ஃபீல்டர் பிடிச்சிட்டாருங்க மேலே. நல்லா ஜட்ஜ் பண்ணி ஓடி வந்து கவர் பண்ணி பிடிச்சிட்டாரு கருப்பட்டி ராஜ். இந்த சான்ஸை மிஸ் பண்ணல. ஓஎன்ஜி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. ஏற்கனவே ஒரு சான்ஸ் கொடுத்தாரு, 2வது சான்ஸை விடலை. அடுத்த விக்கெட்டில் இருக்கிறாங்க கண்ணன் ஆர்சிசி. நல்ல பவுலிங் சுரேஷ்ட இருந்து. அவர் எடுக்கிற 3வது விக்கெட். ஃபஸ்ட் ஓவரில் 2 விக்கெட் எடுத்தார். இந்த ஓவரை விக்கெட்டோடய ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 3 விக்கெட் எடுத்திருக்காரு. பெரிய விக்கெட் 3 விக்கெட்டுமே. அடுத்த பேட்ஸ்மேனாக காமராஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கில் 4th ஓவரில் 2nd பால். ஒரு அவுட் சிங். ஃபீல்டர் இருக்காங்க. 1 பிச்சில் ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. சிங்கிள். சைட் பவுண்ட்ரி ரொம்ப தூரம். ஆனால் 6 பவுண்ட்ரி அடிக்கிறது ரொம்ப சிரமம். கவர் பண்ணிடலாம். அதையும் தாண்டி அடித்தா நான் பேட்ஸ்மேனுக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். சரவணன் ஸ்ட்ரைக்கில். அகைன் ஒரு அவுட் சிங். ஆஃப்டர் க்ளோஸில் ஃபீல்டர் கைக்கு அடிச்சுட்டு ஒரு ரன் ஓடிட்டாங்க. சைக்கிள் ரொட்டேட் பண்ணி காமராஜிட்ட கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ரிட்டன் திரும்பி கனெக்ட் பண்ண முடியல. டட் பால். அகைன் ஒரு அவுட் சிங். ஃபீல்டர்லாம் டீப்பில் இருக்காங்க. காற்றுல பால் மேலே ஓடி வந்து கண்டிப்பாக கேட்ச் பிடிக்க முடியாது. 1 பிச்சில் பாலை கலெக்ட் பண்ணிட்டாங்க. சிங்கிள். லாஸ்ட் 1 பால் 4th ஓவரில். சுரேஷ் இது வரைக்கும் சூப்பராக பவுலிங் பண்ணியிருக்காங்க ஓஎன்ஜிக்காக. லாஸ்ட் 1 பால். ரிட்டன் திரும்பி கனெக்ட் பண்ண முடியல. இன்னொரு சான்ஸை மிஸ் பண்ணுறாங்க. ஒரு சான்ஸ் கிடச்சி, பெரிய சான்ஸ். சரவணன் விக்கெட் எடுத்துருக்கலாம். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். கீப்பரால் பாலை கலெக்ட் பண்ண முடியாதனால ஓடிட்டாங்க. 1 ரன். ஓவர். 4 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 35. 5வது ஓவரை வீச ராகுல். சைக்கிளில் சரவணன். 5th ஓவரில் ஃபஸ்ட் ஒன். நோ பால் கொடுத்துருக்காங்க. ஃபீல்டர் சப்போர்ட் பண்ணாதனால அது நோ பால் கொடுத்துருக்காங்க. வாக்கிங்கில் இருந்ததுனால நோ பால்.
ஃப்ரீ பால் அடிச்சிருக்காரு ஆஃப் சைடு சைட்டில். இருந்தாலும் அங்கே ஃபீல்டில் இருக்காங்க. சிங்கிள். நல்ல ஃபீல்டிங்க, நல்ல த்ரோ வேறு. அதனால் ரன் ஓட முடியல 2 கூட. சிங்கிள் மட்டும். சரவணன் சைக்கிள் அகைன் செகண்ட் பால். இறங்கி போய் ஒரு ஸ்கூப் ஆட ட்ரை பண்ணார். வாய்ப்பு இல்லை, ஃபுல் ஃபேஸில் போட்டுட்ருக்காரு. டட் பால். அகைன் ஒரு டாட் பால். சூப்பராக போட்டுட்ருக்காரு ராகுல். நல்லா ஒய்டு கோட்லேயே போடுறாரு, லைன்லேயே. அதனால் பேக் டு பேக் 2 டாட் போடுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் சைட் சைட்டில் அகைன் அதே ஃபீல்டர்கிட்ட சிங்கிள். ஃபஸ்ட்டு ஓவர் பெரிய ஓவராக போட்டாலும் நம்பி 5 ஓவர் கொடுத்துருக்காங்க. 2வது ஓவர் கொடுத்துருக்காங்க ராகுலுக்கு. இந்த ஓவரை சூப்பராக போட்டிருக்காரு. இது வரைக்கும் 6 பவுண்ட்ரியோ விட்டு கொடுக்கல. காமராஜ் ஸ்ட்ரைக்கில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார். ஃபுல்லாக அடிக்கிறாரு, சைட் பேட் விடுறாரு. ஒரு இன்சைட் எட்ஜ். நல்லா த்ரோ, நல்லா குட் கீப்பிங். கேமராமேன் மறைச்சாலும் கரெக்டாக ஸ்டம்ப் அடிச்சிட்டாரு. அடுத்த விக்கெட் இழக்கிறாங்க. கண்ணன் ஆர்சிசி. காமராஜ் அவுட். நியூ பேட்ஸ்மேன் மணி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஸ்ட்ரைக்கில். அடிச்சிருக்காரு லெக் சைட் சைட்டில். ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. விக்கெட் எடுக்காங்க. குட் கேட்சுங்க பரத்திட்ட. நல்லா ஜட்ஜ் பண்ணி பிடிச்சிட்டாரு. அடுத்த விக்கெட் எடுக்கிறாங்க ராகுலுக்கு. சூப்பர் ஓவர் இந்த ஓவர் அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட் ஓவர் பெரிய ரன் கொடுத்தாலும் இந்த ஓவரை கண்ட்ரோலாக போட்டு கம்பேக் கொடுத்துட்டாங்க மேட்ச்சுக்கு. ONG 5 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 38ங்க. 3 ஓவருக்கு 30 இருந்தாங்க. பேலன்ஸ் இருக்க 2 ஓவரை 8 ரனுக்கு பால் பண்ணியிருக்காங்க ONG. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க சரவணன் சைக்கிள். நியூ பவுலர் அன்பு ONG அணிக்காக. பவுலிங் ஹேண்டில் 6th ஓவரில் ஃபஸ்ட் ஒன். ஒரு ஸ்கூப் ஆடி விட்டுருக்காரு. பின்னாடி ஃபீல்டர் இருக்கார் ஃபைனல் லெக்கில். சந்தோஷ் சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் யோகேஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரைக்கில். பேலன்ஸ் இருக்குது. 5 பால் விளையாட வந்திருக்காரு. செகண்ட் பால் அடிச்சிருக்காருங்க. பனிஷ் பண்ணியிருக்காரு. காற்றுல மேலே 6 மிகப்பெரிய 6ங்க. இந்த திசையில் வர 6 மரத்தோட டாப்பில் போய் அடிச்சிருச்சு. சந்தித்த ஃபஸ்ட்டு பாலே 6 அடிக்கிறாரு. தேர்ட் பால் அடிச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா கவரில். 1 பிச்சில் பவுண்ட்ரிங்க. அடுத்த பால் பவுண்ட்ரி அடிக்கிற யோகேஷ். நல்ல பேட்டிங். குயிக்காக 10 ரன் எடுத்துட்டார். ரிட்டர்ன் திரும்பி கனெக்ட் பண்ணியிருக்காரா? லெக் பை கொடுத்துருக்காங்க. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு. சரியாக கனெக்ட் பண்ணலாம் பேட்மேன். ஸ்கொயர் லெக்கில் நிற்க வச்சு ஓடுறாங்க. ரன் அவுட். ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். லாஸ்ட் ஒன் பால் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அடிச்சிருக்காருங்க. காற்றுல மேலே லெக் சைடு சைட்டில் 6ங்க. செம்ம பேட்டிங்க யோகேஷ்லேருந்து. ஒரு 6 ஒரு பவுண்ட்ரி, அடுத்து ஒரு 6ங்க. செம்மையாக ஃபினிஷ் பண்ணுறாருங்க. பேட்ஸ்மேனுக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். மிகப்பெரிய ஓவர் இந்த ஓவர். 56 ரன் அடிச்சிருக்காங்க. கண்ணன் ஆர்சிசி 57 ரன் அடித்தா ONG இந்த ஃபஸ்ட் ரவுண்டு மேட்ச்சில் வின் பண்ணலாம். செம்ம பேட்டிங் வச்சுருக்காங்க ONGயும். கண்ணன் ஆர்சிசியும் நல்லா பவுலிங் இருக்குது. கண்டிப்பாக மேட்ச் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போகும். 3 ஓவருக்கு 30 ரன் இருந்ததுங்க. கடைசி 2 ஓவர் செம்மையாக போட்டாங்க. லாஸ்ட் ஓவர் பெரிய ஓவராக மாற்றி பெரிய ஸ்கோர் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. 36 பாலுக்கு 56 ரன் அடிச்சிருக்காங்க. கண்ணன் ஆர்சிசி. ONG அணிக்காக ஓப்பனிங் பேர் இளையராஜா மற்றும் பிரசாந்த்.
முதல் பவர் பிளே ஓவரை வீச தீபன் கண்ணன் ஆர்சிசி அணிக்காக. சைக்கிளில் பிரசாந்த், நான் சைக்கிளில் இளையராஜா. ஃபர்ஸ்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன். தரையிலே அடிச்சுட்டு போயிருக்காரு. சைக்கிள் ரொட்டேட் பண்ணிட்டாங்க. சிங்கிள். இளையராஜா ஸ்ட்ரைக். செகண்ட் ஒன். ரிட்டன் திரும்பினார். கனெக்ட் பண்ண முடியல. காலில் பட்டு டாட். தேர்ட் ஒன். அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட்டில் மிட் விக்கெட்டில் மடக்கி 6. காட்டில் போய் விழுந்துருச்சு கேணிக்குள்ளே. இளையராஜா பேட்லேருந்து வர ஃபஸ்ட்டு 6. பேட்டு ஸ்பீடு பயங்கரமாக இருக்குது. ஃபுல் ஃபேஸில் டிஜரு கிளியர் ஆகிடுச்சு. 6. நெக்ஸ்ட் ஒன். ரிட்டன் திரும்பி போல்டுங்க உள்ளே போட்டார். நேருக்கு நேராக ஸ்டெம்பிலே வந்து க்ளீன் போல்டு. பள்ளிங்க 6 அடித்த பேட்ஸ்மேனை விக்கெட் எடுத்துட்டார். ஒன்றாம் பேட்ஸ்மேனாக சுரேஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓஎன்ஜி அணிக்காக. ஸ்ட்ரைக்கில் இருப்பார். நெக்ஸ்ட் ஒன். மாடிக்கு அடிச்சிருக்காரு. யாருமே இல்லை. ஒன் பிச்சில் பவுண்ட்ரி. சுரேஷ் சஞ்சிதா ஃபஸ்ட்டு பாலே பவுண்ட்ரி அடித்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. நல்ல பேட்டிங் சுரேஷ்லேருந்து. பெரிய ஓவராக மாற்றிட்டாங்க. 12 ரன் வந்துருச்சு. பவர் பிளே யூஸ் பண்ணிட்டாங்க ஓஎன்ஜி ஃபஸ்ட் ஓவரை. நெக்ஸ்ட் ஒன். ஃபுல் ஃபேஸில் மறுபடியும் போட்டிருக்காரு. நேருக்கு நேராக பவுலர் கைக்கு அடிச்சு ரன் எதுவும் ஓடல. டாட்டோட ஃபஸ்ட் ஓவர் முடியுது. பவர் பிளே 11 ரன் அடிச்சிருக்காங்க. பவர் பிளேயில் ஒரு ஓவர் முடிவிட்டனாலே ஒரு விக்கெட்டை லாஸ் பண்ணி ஓஎன்ஜி இரண்டாவது பவர் பிளே ஓவரை வீச நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கண்ணன் ஆர்சிசி அணிக்காக. நியூ பவுலர் கவின் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பவர் பிளே ஓவரில் ஃபஸ்ட் ஒன் டாட் பால். ஃபுல் ஃபேஸ்லேயே வந்து நேருக்கு நேர் போட்டார். பிரசாந்தால் கனெக்ட் பண்ண முடியலை. டாட். செகண்ட் பால். அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். இங்கே ஃபீல்டர் வச்சுருக்காங்க. பவர் பிளே சர்க்கிள்குள்ளேயே ஒரு ரன். சிங்கிள். தேர்ட் ஒன். ஸ்லோயராக போட்டிருக்காரு. ஒரு நல்ல யார்க்கரு. எதுவுமே பண்ண முடியாது. டாட். நெக்ஸ்ட் ஒன். அடிச்சிருக்காரு லெக் சைடு சைட்டில். அங்கே தீபன் ஃபீல்டர் இருக்கார். அது கைக்கே போயிடுச்சு. விக்கெட். தீபன் கவர் பண்ணி பிடிச்சிட்டாரு. பெரிய விக்கெட். சுரேஷ் விக்கெட். அடுத்த விக்கெட் இழக்கிறாங்க ஓஎன்ஜி. நல்ல பவுலிங் கவின்ட்டு. இது வரைக்கும் 6 பவுண்டரியை விட்டு கொடுக்காம ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. பெரிய விக்கெட்டை பவர் பிளேலேயே. 2வது விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க. நியூ பேட்ஸ்மேனாக சந்தோஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கில் இருப்பார். லாஸ்ட் 1 பால். லாஸ்ட் 2 பால் பவர் பிளேயில். 5th ஒன். டாட் பால். லாஸ்ட் 1 பால் பவர் பிளேயில். ஒரு இன்சைட் ஏஜில் பவுலர் கைக்கே போயிடுச்சு. டாட் பால். 12 ரன்னுக்கு போட்டிருக்காங்க 2 ஓவரை பவர் பிளேயை. இந்த ஓவர் போட்ட கவின் ஒரு விக்கெட்டை எடுத்து 1 ரன்னுக்கு பவுலிங் பண்ணிட்டு போயிருக்காரு. பவர் பிளேயை சூப்பராக முடிச்சிருக்காரு கவின். நல்ல பவுலிங் கவின்ட்டு. தேர்ட் ஓவரை வீச தீபன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இன்னும் 4 ஓவருக்கு 45 ரன் தேவை. ஓவருக்கு 11 ரன் கால்குலேட் பண்ணி விளாட்ணும். சைக்கிளில் பிரசாந்த். தேர்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன். தீபன் வெர்சஸ் பிரசாந்த். கண்டிப்பாக அடிக்க போவாங்க. பெரிய ஓவராக மாற்ற ட்ரை பண்ணுவாங்க. பிரசாந்த் காலில் பட்டு டாட். செகண்ட் பால். ஃபுல் ஃபேஸில் நேராக ஸ்டெம்புக்கு போட்டார். நல்லா ட்ரைவ் ஆடிட்டு போயிட்டார். சந்தோஷ் ஸ்ட்ரைக்கில். சிங்கிள். அடிச்சிருக்கார் லெக் சைடு சைட்டில். கிளியர் ஆகிடுச்சு. 6. சந்தோஷ் பங்க் அவர் ஒரு 6 எடுத்துகிட்டு வர்றார் குயிக்காக. நல்லா நேராக வந்து மோதினார் ஸ்டெம்ப்லேயே. நேராக அடிச்சிருக்கார் மட்டைக்கு மிட் விக்கெட்டில். டிஸ்டன்ஸ் கூட அந்த திசையில் இருந்தாலும் அதையும் கிளியர் பண்ணியிருக்காரு சந்தோஷ். இன்சைட் எட்ஜ். தரையில் பால் பம்பாய் கீப்பர் கைக்கு போயிடுச்சு. டாட்.
நெக்ஸ்ட் ஒன் டாட் பால். பேக் டு பேக் 2 டாட் பால் போடுறாரு. ஒரு 6 கொடுத்தாலும். லாஸ்ட் ஒன் பால். ஸ்லோயர் போட்டார். உடம்புக்கே ஒரு இன்சிங்கில் உடம்புல பட்டு 2 ஓவரில் டாட். ஓவர், நல்ல ஓவர். 3 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 19. 4வது ஓவரை வீச கவி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கவின் வெர்சஸ் பிரசாந்த். மடைக்கு அடிச்சிருக்காரு. ஒன் பிச்சில் பால் நல்ல குட் ஸ்டாப். அங்கே நல்லா தேக்கிட்டார். பவுண்டரியை ஸ்டாப் பண்ணிட்டார். ஆனால் 2 ரன் ஓடுறாங்க. கண்டிப்பாக பெரிய ஸ்கோர் வேணும். 10+2 வேணும் மேட்சுக்குள்ளே வரத்துக்கு. கவி ஃபஸ்ட்டு ஓவரை 1 ரனுக்கு போட்டு போயிருந்தார். 36 ரன் தேவை. செகண்ட் பால் கனெக்ட் பண்ண முடியலை. கரெக்டாக போடுறாங்க லெக் சைடு பக்கம். ரிட்டன் திரும்பி கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணார். ஏன்னா ஆஃப் சைடு ரொம்ப பக்கம். இது வரைக்கும் கனெக்ட் பண்ணவே இல்லை. நல்லா போட்டுட்ருக்காங்க. ஃபுல் பேஸில் போடுறாரு கவின். தேர்ட் ஒன் லாங் ரன் அப். தூரமாக இருந்து ஓடி வராரு. அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். 1 பிச்சில் பவுண்ட்ரி. இந்த ஓவரில் வர 2வது பவுண்ட்ரி. சாரி, மொதல் பவுண்ட்ரி. ஃபோர்த் ஒன் காற்றுல மேலே. ஆனால் யாருமே இல்லை. ஃபீல்டர் க்ளோஸில் யாருமே இல்லாதனால கேட்ச் பிடிக்க முடியலை. கேப்பில் விழுந்துருச்சு. சிங்கிள் மட்டும். சந்தோஷ் ஸ்ட்ரைக்கில். கண்டிப்பாக பெரிய ஷாட் போயிருக்காரு. பவுலர் தலைக்கு மேலே அடிச்சிருக்காரு. நோ பால் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ கிட் பால். அடிச்சிருக்காரு. யாருமே இல்லை. ஃபீல்டர் ஒருத்தர் வச்சுருக்காங்க. சாரி, தேர்ட் மேனில் டீப்பில் ஃபீல்டர் இருக்காங்க. பவுண்டரி லைனில். சிங்கிள் மட்டும். ஃப்ரீ கிட்டை யூஸ் பண்ண முடியல. லாஸ்ட் 1 பால் மேட்ச் பால். கவின் வெர்சஸ் சந்தோஷ். அடிச்சிருக்காரு. ஓடலை. டாட். 29 ரன் அடிச்சு விளாண்டுருக்காங்க. 4 ஓவர் முடிவிட்ட நிலையில் 12 பாலுக்கு 28 ரன் தேவை. நியூ பவுலர் சரவணன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கண்ணன் ஆர்சிசி அணிக்காக. 12 பாலுக்கு 28 ரன் தேவை. சைக்கிளில் பிரசாந்த், நான் சைக்கிளில் சந்தோஷ். கண்டிப்பாக 2 பேரும் 6 பவுண்டரி அடிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது. கண்டிப்பாக அடிக்க போவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு. 6. ஒரு 6 எடுத்துகிட்டு வராரு பிரசாந்த் குயிக்கா. தேவையான 6 தான். கரெக்டான நேரத்தில் எடுத்துகிட்டு வராரு. ஃபார்முக்கும் வராரு. இன்னும் 22 ரன் தேவை. செகண்ட் பால் அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்டில் டீப்பில் ஃபீல்டர் இருக்காங்க. 2 ரன் போவாங்களா? இல்லை. சந்தோஷ் சைக்கிள் கொடுத்துட்டாங்க. சிங்கிள். தேர்ட் ஒன் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பவுலர் கைக்கே போயிருச்சு. ரன் அவுட் மூலியமாக பிரசாந்த் வெளியேறாரு. தேவையில்லாத ஒரு விக்கெட் இழக்கிறாங்க. ONG நல்ல விக்கெட்டையும் எடுக்கிறாங்க ரன் அவுட் மூலியமாக. கண்ணன் ஆர்சிசி 6 அடித்த பேட்ஸ்மேன் ரன் அவுட். ஃபோர்த் ஒன் ஒயிட் பால். ரீபால். ஒயிட் ரீபால். அடிச்சிருக்காரு சைட்டில். ஆஃப் சைட் சைட்டில் ஃபீல்டர் வச்சுருக்காங்க. சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக். அடிச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா கவரில். ஃபீல்டர் இருக்காரு. டச் பண்ணி பிடிச்சிட்டாருங்க. காற்றுல சுற்றினார். இருந்தாலும் பாலை பார்த்து கரெக்டாக பிடிச்சிட்டாரு. அடுத்த விக்கெட் இழக்கிறாங்க.
ONG. லாஸ்ட் 1 பால் ராகுல் ஸ்ட்ரைக்கில் 5th ஓவரில். திரும்பி கனெக்ட் பண்ணியிருக்காருங்க, யாருமே இல்லை. பவுண்ட்ரி. ஃபஸ்ட்டு பாலே பவுண்ட்ரி அடிக்கிறாரு. மேட்ச்க்குள்ளே வந்துட்டாங்க. 5 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 43. 6 பாலுக்கு 14 ரன் தேவை. மேட்ச் ஆன் ஃபயர். சந்தோஷ் ஸ்ட்ரைக்கில். நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 6க்கு 14. சந்தோஷ் இருக்க வரைக்கும் மேட்ச் இருக்குது. காமராஜ் நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 6க்கு 14. ஃபர்ஸ்ட் ஒன் எட்ஜு கீப் ஃபீல்டர் கைக்கே போயிருச்சுங்க. சந்தோஷ் விக்கெட் எடுத்துட்டாங்க, பெரிய விக்கெட். சரியாக கனெக்ட் பண்ணல சந்தோஷ். ஒரு எட்ஜு, பெரிய விக்கெட் இழக்கிறாங்க. ONG. ஆட்ட நாயகன் கிஷோர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவர் ஃபேவரட் கிரவுண்டு, கண்டிப்பாக பெரிய ஷாட் போவார். 6 பவுண்ட்ரி அடிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது, நிறையாவே இருக்குது. அடிப்பார் கண்டிப்பாக. மேட்ச் வின் பண்ணி கொடுப்பாரா? 5 பாலுக்கு 14. காமராஜ் வெர்சஸ் கிஷோர். செகண்ட் பால் அடிச்சிருக்காரு காற்றுல மேலே. லெக் சைடு சைட்டில் கிளியர் பண்ண முடியலைங்க. விக்கெட் பேக் டு பேக். அடுத்த விக்கெட் இழக்கிறாங்க. ONG. ஜஸ்ட் மிஸ். லைனில் பிடிச்சிட்டாங்க. ஃபீல்டர் வச்சுருக்காங்க கரெக்டாக. லாங் பவுண்ட்ரி, அதனால் கிளியர் ஆகலை. அரவிந்த் நியூ பேட்ஸ்மேன். ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். ராகுலுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. ரன் அவுட். ராகுல் சைக்கிள் அடிச்சிருக்காரு, சரியாக கனெக்ட் ஆகலை. கேப்பில் கண்டிப்பாக 2 ரன் ஓடுவாங்க. ரெண்டு 6 அடிக்கணும். மேட்ச் பால். 2 பாலுக்கு 2 6. கனெக்ட் பண்ண முடியலை, தரையில் தான் போகுது. மேட்சையும் வின் பண்ணுறாங்க. கண்ணன் RCC ONG பேட் லக். மேட்சை லாஸ் பண்ணுறாங்க அந்த ஃபஸ்ட் ரவுண்டு மேட்சை. 6 பவுண்ட்ரி எது வந்தாலும் அது ஆறுதலாக தான் இருக்கும். லாஸ்ட் 1 பால் அடிச்சிருக்காரு, ஆனால் 6 போயிருக்கு. ஆறுதல் 6 தான். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.